சென்னை விமான நிலையத்திற்குள் வந்து செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் நேரம் குறிப்பிட்டு துண்டுச்சீட்டு ஒன்று கொடுக்கப்படுகிறது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வர 10 நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் வாகனங்களுக்கு 150 ரூபாய் பார்க்கிங் கட்டணமாக கராராக வசூலிக்கப்படுகிறது. அதிகாலை மற்றும் இரவு வேளைகளில் வாகன நெரிசலில் சிக்கி வெளியே வர தாமதமாகும் வாடகை கார் வாகன ஓட்டிகளும் 150 ரூபாயை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் பொறுப்பை கருடா ஏவியேஷன் என்ற நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது விமான நிலைய நிர்வாகம். ஆனால் இந்த நிறுவனத்தினர் விமான நிலையத்திற்குள் நுழைவதற்கே கட்டணம் வசூலிப்பது போல துண்டுச்சீட்டு கொடுத்து அடுத்த 10 நிமிடத்திலிருந்து பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் புதிய முறையை அமல்படுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர். வெளிநாடுகளிலிருந்து தங்கள் உறவினர்களை அழைத்துச் செல்ல ஆசையாய் வரும் பலரை இந்த வினோத பார்க்கிங் கட்டணம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விமான நிலையத்திற்கு வாடகை கார்களில் வரும் பயணிகள் பார்க்கிங் கட்டணத்திற்கும் சேர்த்து வாகன வாடகையாக கொடுக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. முன்பு இந்த அதிக கட்டணத்திற்கு பயந்து பலர் விமான நிலையத்திற்கு வெளியே சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தி காத்திருந்தனர். விமான நிலையத்திற்குள் செல்லும் அவசரத்தில் வாகனங்களை இயக்குவதால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி தற்போது சாலையை ஆக்கிரமித்து பேரிகார்டுகள் போட்டுள்ளனர் போக்குவரத்து காவல்துறையினர். அதே நேரத்தில் உள்நாட்டு முனையத்திற்கு தனியாகவும் வெளிநாட்டு முனையத்திற்கு தனியாகவும் வாகன நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்கள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் அப்போது இந்த 10 நிமிட கால இடைவெளி போதுமானதாக இருக்கும் என்றும் போக்குவரத்து காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். இதற்கிடையே விமான நிலையத்தின் வெளியே ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் குறைந்த கட்டணத்தில் கார் பார்க்கிங் ஒன்றை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் புதர்மண்டி கிடக்கும் ரயில்வே நிலம் சீராவதுடன் ரயில்வேக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை முழுவதுமாக மேற்கொள்ளும் முன்பாக வாகன ஓட்டிகளின் நலன் கருதி பொது வாகன நிறுத்தம் ஒன்றை அமைத்துக் கொடுக்க மத்திய அரசு துறைகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் கார்த்திக்.